ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வெலை மீன் கறி தான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். தேங்காய் பார்த்திங்கன்னா கம்மியாக போட்டுட்டு மிளகு, ஜீரகம், அப்புறம் சின்ன உள்ளி, தக்காளி எல்லாமே சேர்த்து போட்டு மசாலா கூட அரைச்சி போட்டு பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. இதில் ஒரு 15 சின்ன உள்ளி நான் உரிச்சிட்டு லைட்டாக கழுவி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தேங்காய். இதுக்கு கொஞ்சம் போட்டாலே போதும். நம்ம உள்ளி தக்காளி எல்லாம் போடுறதுனால தேங்காய் கம்மியாகவே போட்டால் போதும். இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிடலாம். 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாட்டு ஊற்றிட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம மசாலாவும் போட்டுட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதையும் போட்டுட்டு நம்ம லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் வெலை மீன் எல்லாமே கழுவி எடுத்தாச்சு. இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதை நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் புளிஞ்சு ஊற்றிக்கிடுங்க. இந்த மாதிரி ஊற்றும் போது அதில் இருக்கக்கூடிய மண் எல்லாமே மேலே நம்மளுக்கு வந்துடும். அழுக்கு எல்லாமே இந்த மாதிரி புளிஞ்சு ஊற்றிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பச்சை மிளகா போட்டுக்கலாம். 2 மிளகா போட்டால் போதும். இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கிடலாம். இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா அதையும் இது கூடவே போட்டுடலாம். இந்த மசாலாவும் போட்டுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அந்த மசாலா எல்லாமே அதிலே நம்ம ஊற்றிக்கிடலாம். தண்ணி எக்ஸ்ட்ராவாக வேணால் கூட கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம். இப்போ உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆப்பையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ அடுப்பில் எடுத்து வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா அடுப்பில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துடுங்க. அப்போ நல்லா சூப்பராக கறியும் கொஞ்சம் திக்காயிரும். அந்த கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா திக்காக இருக்கும். இதோடி தண்ணியாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றி வச்சிடலாம். இது திக்னஸாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இப்போ இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.